ஓப்போல வந்து A79 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போட இந்த A79 5Gல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோன் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் இந்த பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாங்க. இந்த கிரீன் கலர் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா லைட்டாக இந்த க்ளோ ஆகிற மாதிரி பேட்டர்ன் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.71 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் வருது. பிரைட்னஸ் பொறுத்தவரை 680 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது போக 96% NTSC கலர் கேமரா சப்போர்ட் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. சென்டரில் நமக்கு வந்து பஞ்சுவல் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை நமக்கு வந்து. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து கூட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டே கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கல. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6020 அப்படிங்கிற ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசர் வந்து இதில் கொடுக்குறாங்க. இது ஒரு கார்டஸ் A76 கோர்ஸ் பேஸ் படிக்கிற 2.2 GHz ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக இந்த ப்ராசரோட ரேங்கிங் வந்து கிட்டத்தட்ட 80 ரேங்க் வரும். ஸோ ப்ராசரோட ரேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது மீடியாடெக்கோட ஹீலியோ G99க்கு நிகரான ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசராக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆப்சன்ட் பண்ணுற பிரச்சனை இருக்காது. டே டு டே மல்டி டாஸ்கிங், அது போக வந்து சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆனால் கேம்ஸ் அப்படி பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். ஸோ ரொம்ப கேமிங் வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு செட் ஆகாது. ஆப்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு RAM ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. RAM LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. இது போக 8GB வரையும் விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் இருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட OS எப்படி பார்க்கும்போது இந்த Android 13 OSல கலர் OS 13.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஸோ எவ்வளோக்குள்ளோ OS அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கம்பெனி இப்போதைக்கு மென்ஷன் பண்ணல. அதுவே கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா வருது. இது சாம்சங்கோட Gen1 சென்சராக கொடுக்குறாங்க. f1.8 ஆப்பர்ஸ்ல வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பர்ஸ்ல வருது. இந்த ஃபோனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. இது இப்போ 3.5 ஆடியோ சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் 193 கிராம் வருது. இது போய் இந்த ஃபோனுக்கு IP54க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால் லைட்டாக தண்ணி பட்டா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. அதாவது 5Gக்கான SNSC சப்போர்ட், இது 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 51% வந்து வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல டீசென்ட்டாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுது. கலர்ஸ் பொறுத்தவரை மிஸ்ட்ரி பிளாக், க்ளோயிங் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலையை பொறுத்தவரையும் 19,999 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து அமேசான் வெப்சைட் வைக்கிறாங்க. ஸோ இந்த பிரைசிங் இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நமக்கு ரீசெண்டாக லாவால இருந்து கூட Blaze 2 அப்படிங்கிற ஒரு 5G ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனும் கிட்டத்தட்ட இதே ஸ்பெசிஃபிகேஷன் வந்துச்சு. என்ன டிஸ்பிளே வந்து அதில் வந்து HD ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களே. இது போய் இந்த ஃபோனில் இருக்கிற மாதிரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. இவ்வளவு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அப்படியே டிட்டோ தான். அத செகண்டரி கேமரா தவிர. சோ ஆனா அந்த ஃபோன் வந்து 9999 கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஃபோன் 10,000 ரூபாய் கூட வருது. சோ ஜஸ்ட் வந்து 1-2 ஸ்பெசிஃபிகேஷன் தான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால பிரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு லாவோட Blaze 2 5G தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். சோ இந்த பிரைசிங் கொஞ்சம் அதிகம் தான். இதோட பெட்டரான ப்ராசஸரோ இல்லனா வேற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு AMOLED டிஸ்ப்ளே மாதிரியான விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த ஃபோன். சோ நீங்க இந்த Oppoவோட A79 5G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் டிப்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.